பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு ஏதுவாக வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 21,535 இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து புறப்படுவோருக்காக தினசரி இயக்கப்படும் 12,552 பேருந்துகளுடன் கூடுதலாக 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் பிற ஊர்களில் இருந்து 11,290 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதேபோல் பொங்கல் முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளுக்காக வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தினசரி இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் 6,820 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பிற ஊர்களில் 9,820 சிறப்பு பேருந்து இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து புறப்படும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், மாதவரம் புதிய பேருந்து நிலையம் ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இது 2025 கடந்த ஆண்டு 14/1/2025 அன்று 8,72,630 பேர் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி பயணம் செய்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் எப்படி கூடிக்கொண்டு போகுது என்பது அரசு போக்குவரத்து கழகத்தை நோக்கி பொதுமக்கள் வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக புலப்படுத்துகிறது. இந்த ஆண்டு அதனால் 6 நாட்கள் இந்த பயண திட்டத்தை நாங்கள் வகுத்திருப்பதால் 11,35,000 பேர் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கேற்ப கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பயணிப்பதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு முன்பதிவு மையம் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 10 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர தமிழ்நாடு போக்குவரத்து கழக அதிகாரப்பூர்வ இணையதளம், செயலி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இணைப்பு பேருந்துகள் 24 மணி நேரமும் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.